ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் டீம் இப்போ கரண்ட்டாக செலக்ட் பண்ணவங்க அண்ட் பிளாக்ட் ஐடிஸில் இருக்கிறவங்களுக்குலாம் சில பேருக்கு வந்து எப்படி அது ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட்டு ஃபார்ம் மெயிலில் வருமா, நாங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு நிறையா கேட்குறாங்க. ஆல்ரெடி ரீஃபண்ட் வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே மெத்தட் போயிடுச்சு. பட் ஸ்டில் இப்போ உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. ப்ரைவேட் மெசேஜில் கேட்குறதுனால நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்களோ, யாரெல்லாம் ஐடிஸ் பிளாக்ல இருக்கோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணினா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டீம் செலெக்ஷன் இப்போ பண்ணுறவங்க எல்லாருமே இதை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். அண்டு சேல்ஸ் ப்ரமோஷன் ரீஃபண்ட் டீம் செலக்ட் பண்ணாமல் இருக்கவங்க ஐடி பிளாக் ஆகிடும். ஸோ இவங்க 2 பேருக்கு தான் இனிமேல் ப்ராசஸ் ஆக போகுது. இப்போதைக்கு ரீஃபண்ட் டீம் செலக்ட் பண்ணவங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் போயிட்டுருக்கு. அதை எப்படி டவுன்லோட் பண்ணோம், எப்படி அப்லோட் பண்ணுன்றதால எல்லாருமே என்னோடய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட்டாக போய்ட்டுருக்க விஷயம் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனல் இருக்கும். நீங்கள் அதை ரெகுலராக பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு அப்டேஷன்ஸ் வரும், நோட்டிஃபிகேஷன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் போர்டில் சார் சொல்லுவாங்க பிளாக்ட் ஐடிஸில் உங்களுக்கு அண்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் எனேபிள் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கணும். அந்த டைமில் நீங்கள் எனேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். டவுன்லோட் அக்ரிமெண்ட், அப்லோட் அக்ரிமெண்ட். டவுன்லோடுன்றது டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணி, அதாவது பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி தென் அப்லோட் பண்ணும். இது எல்லாமே கிளியராக என்னோடய வீடியோவில் இருக்குது, என்னோடய சேனலில். அதை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து செக் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்ச்சேஸ் அமௌண்ட்டை வந்து டிடக்ஷன் போக உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அதாவது நீங்கள் பேசிக்காக ப்ரீமியமாக நீங்கள் எந்த பேமெண்ட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அந்த பேமெண்ட் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அது என்ன அப்படின்னா, அப்லோட் யோர் பேமெண்ட் ப்ரூஃப். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இது 2 இருந்துச்சா, இப்போ அடுத்தது இது வரும். இந்த ஆப்ஷன் வந்தாலே உங்களுக்கு பேமெண்ட் வந்து பர்ச்சேஸ் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் பேங்க்கில் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃபை அதோட இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஏடிஎம்மில் மினி ஸ்டேட்மெண்ட் ஸ்லிப்போ ஃபோட்டோவோ இல்லை பேங்க் பாஸ்புக் என்ட்ரி போட்ட இமேஜோ இல்லை மொபைல் பேங்கிங்கில் எடுத்த இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய் அதை வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அந்த மெத்தடில் அதை அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ் அக்ரிமெண்ட் ஃபார்முக்கு அப்புறம் பர்ச்சேஸ் அமௌண்ட். இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வரலன்னா, கம்ப்ளீட்டாக நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி வரல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பேங்க் அக்கௌண்ட் தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்கள் தப்பாக கொடுத்துருப்பீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறது தான் பெட்டர். ஸோ இது பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணிவிட்டு உங்கள் பர்ச்சேஸ் அமௌண்ட்டோட இதை பார்த்துட்டு ஓகே பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க்கிங் அமௌண்ட் நீங்கள் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தீங்களோ அதை வந்து டிடக்ஷன் போக உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் படி தான் ரீஃபண்ட் ஆகும். பிளாக்ட் ஐடிஸ்க்கும் சரி, ரீஃபண்ட் டீம் அப்ளை பண்ணவங்களுக்கும் சரி, ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் ஃபார்ம் அதை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க. அடுத்தது பர்ச்சேஸ் அமௌண்ட் வரும் டிடக்ஷன் போக, அதை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க. அடுத்து உங்களுக்கு ஒர்க்கிங் வேலெட் அமௌண்ட் வரும் டிடக்ஷன் போக. அதோட நீங்கள் எஸ்பிஓக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் தான் வரும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க டேர்ன் எப்படியோ அந்த நோட்டீஸ் போர்டில் சொல்லுவாங்க, அதுபடி வரும். எனக்கு இப்போ நான் ரீஃபண்ட் டீம் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு எப்போ வரும்னு கேட்காதீங்க. அங்கே பிளாக்ட் ஐடி ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் டீம் கொடுத்தவங்களுக்கு இருக்குது, அடுத்தது பிளாக்ட் ஐடிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு. ஸோ நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணணும். நீங்கள் தான் லாஸ்ட்டாக நீங்கள் முயற்சி பண்ண போகிறீங்க, எஸ்பி விட்டு போக போகிறீங்க. சரி, இருக்கிறதையாச்சும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், கிளியராக புரிஞ்சுக்கணும், என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சு அதுபடி ஃபாலோ பண்ணி உங்கள் பேமெண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் இந்த டவுட் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.